வந்திருக்கா பாருங்க. ராஜி, நீ இப்படி பண்ணுவே நான் நினைச்ச கூட பார்க்கலத்தா. பாட்டி பாட்டின்னு ஒரே பாட்டி புராணமா இருப்பியே, இப்படி பாட்டியை விட்டுட்டு போயிட்டியே. எத்தா விட்டா உயிரோட தானே இருக்கா? ஏப்பா கோபி, வாய மூடிட்டு நில்லுப்பா. கல்யாணத்துக்கு வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும்ப்பா. என் பேத்தியை பற்றி எனக்கு தான்ப்பா தெரியும். அவள் மேலே நான் எம்முட்டு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? ஏ ராஜி, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? ஏமாமா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே நல்ல விதமாக பேச மாட்டீங்களா? சாவு வீட்டில் பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்களே. கல்யாணம் தானே பண்ணி வந்திருக்காங்க, இளவெடுத்தவங்களா? இளவெடுத்தவனே, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்னடா பேசிட்டு இருக்க? பேசாமல் நிற்கிறிய இப்போ என்னங்கிற? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன நடந்துச்சு நான் சொல்ல வேண்டாமா? நான் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். நீ யாருமா இவங்க கூட வந்து நிக்கிற? எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இந்த பிள்ளைகளை என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வர பயந்தாங்க. சரின்னு நான் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னைய பிடிச்சி இப்படி பேசுறீங்க? இல்லாத கதை ஓட்டுறீங்க. அவங்களுக்கு என்ன வீடு தெரியாதா? அவங்க என்ன சின்ன பசங்களாமா நீ கொண்டு வந்து விடுறதுக்கு? நீ யாருமா முதல்ல? ஏன் உங்களுக்கு என்ன தெரியாதா? நீங்க பாக்கியலட்சுமி நாடகம்லாம் பாக்குறது இல்லையா? நான் அந்த நாடகத்துல கதாநாயகி. முன்ன பின்ன நாடகம் பார்த்தாதானே உங்களுக்கு தெரிய போகுது. உங்க குடும்பத்துல வந்து நான் பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன் பாரு. தார்மா, ஏய், உன் நாடகத்துக்கு வேணும்னா நீ கதாநாயகியா இருக்கலாம். எங்க நாடகத்தை பொறுத்தளவுக்கு நாங்க வச்சதுதான் சட்டம். நீ தேவையில்லாம பேசக்கூடாது. அதையும் மீறி நீ பேசுனா தக்காளி கொண்டே விடுவேன். சரியா சொன்னடா. அப்புறம் என்னண்ணே, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து இது பொம்பளை மேலே எங்களே தவிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்தில் பிரச்சனையா அல்லது அவங்க குடும்பத்தில் பிரச்சனையா? கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு வாயும் பேசிட்டு இருக்கு. எங்க அம்மாவை தேவையில்லாம பேசினா மரியாதை கெட்டு போயிடும். ஏய், என்னடா பண்ணுவ? ஏய் ஏய், ஏய் எழிலு, அமைதியா இருடா. எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை இங்க விட்டுட்டு போகணும்டா. இதுக்காக தான் வீட்டில் உள்ள நகையெல்லாம் எடுத்துட்டு போனையா? எதுக்கடி எடுத்துட்டு போன ராஜி? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே பண்ணி வச்சிருப்பேனேடி. எங்கடி கொண்டு போன அந்த நகையை? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையை சேர்த்தோம் உனக்காக. டேய், அந்த நகை என்னடா ஒன்று? உனக்கு நகை வேணும்னா வேலைக்கு போய் நீ நகை எடுத்து போடுறா. எங்க நகை எதுக்குடா தூக்கிட்டு போன? சொல்றா. இதுக்காகத்தான் எங்கள் பொண்ணை நீ கூட்டிகிட்டு போனியா? இந்த பொழப்புக்கு நீ வேற ஏதாச்சும் பண்ணி சம்பாதிக்க வேண்டியதானே. வெக்கம் கெட்ட குடும்பம். டேய், எல்லாரும் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்களாடா? ராஜியை பார்த்ததே சந்தோஷம்டா. அவள் யாரடா கல்யாணம் பண்ணியிருக்கா? அவள் அத்தை மையனை தானடா கல்யாணம் பண்ணியிருக்கா. ஏன்டா பெரியவனே, நீயும் உன் அத்தை மகளை தானடா கல்யாணம் பண்ண? ஏன்டா சின்னவனே, நீ உன் மாமன் பிள்ளைய தானடா கல்யாணம் பண்ணியிருக்க? ஏன் எங்கள் காலத்தில் நான் கூட எங்கள் மாமன் மையனைத்தான் கல்யாணம் பண்ணேன். இதில் என்னடா தப்பு இருக்குது? ஊர் உலகத்தில் இல்லாததாடா பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்டா அந்த கவரிங் நகை போனதுக்கு இந்த கத்துறீங்க? போனா போயிட்டு போகுதுடா. இன்னும் 4 செட்டு கவரிங் நகையை வாங்கி என் பேத்திக்கு நான் கொடுத்துட்றேன்டா. இந்தாரு கிளவி, கவரிங் நகைக்கும் ஒரிஜினல் நகைக்கும் வித்தியாசம் தெரியாது. போனதெல்லாம் ஒரிஜினல் நகை. ஆமா அத்தை, நானும் என் வீட்டிலேருந்து போட்டு வந்த நகையெல்லாம் ராஜிக்காக சேர்த்து வச்சேன். அதையும் எனக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டாத்தே. அது எல்லாமே தங்கம் தே. ஆடு அடிச்சு இருக்கு இவ. ஏண்டி, கவரி நகையும் தங்க நகையும் 2 மஞ்சள் கலராக தான் இருக்கு. விடுறியே, நான் ஒரு 4 செட்டு நகை வாங்கி தரேன். இப்போ என்ன பிரச்சனை? இதுக்கெல்லாமா அழுவ? உனக்கு ராஜி போனது கவலையா, நகை போனது கவலையா? அத்தை, என் மனசெல்லாம் உங்களுக்கு புரியாது அத்தை. நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க அத்தை. ஏ ராஜி இப்படி பண்ண? விடுங்க, அந்த நகை எப்படி வாங்குறேன்னு எனக்கு தெரியும். ஸ்டேஷனில் போய் நகையை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டு வரேன். போலீஸ் பார்த்துக்கிட்டோம். மாமா, என்னோட சைக்கிள் வேற காணாமல் போச்சு. அதையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்ல எழுதிக்கோங்க. ஐயோ, நீ வருது சும்மா அறியா? நேரம் கிட்ட நேரத்தில் சைக்கிளை காணும், அதை காணும், இதை காணும்னு இப்படியே பேசிட்டு இருக்கனால எதுவுமே மாற போறது இல்ல. கல்யாணம் பண்ணாது பண்ணாதான். எதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள கூட்டு போங்க. இங்கே ராஜி, நீ எது பண்ணாலும் நாங்கள் மன்னிச்சிருவோம். நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம், அந்த தாலியை கழட்டி அவன் மூஞ்சில் வீசி விட்டு வீட்டுக்குள்ளே வா. ஆமா ராஜி, அப்பா சொன்ன மாதிரியே கழட்டி வீசி விட்டு வா. இங்கே வருங்கடா கூறு கட்டவங்களா. அவனை செருப்பா போட்டிருக்க கழட்டி விட்டு வர சொல்கிறீங்க. தாலி கட்டிட்டு வந்திருக்காடா. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை போய் கழட்டி வீச சொல்கிறீங்க. அசிங்கம் பிடிச்சவங்களா. போங்கடா உள்ள. ஏற்றுக்கலைண்ணா என் பேத்தி மனசுக்கு அவள் எப்போவுமே நல்லா இருப்பாடா. என் ஆசீர்வாதம்
அவளுக்கு எப்பவுமே இருக்குடா. நல்லா இருத்தா, 16 பெற்று பெருவாழ்வு வாழணுத்தா ராஜி. இங்கே வருமா, இந்த உதவாக்கறியும் அந்த உதவாக்கறியும் சேர்ந்து உருப்படாம தான் போகுது. இங்கே வருமா, இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே அவ கூடயே போயிருங்க. அப்படி இல்லைன்னா என் கூட உள்ளே வாங்க. அண்ணன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறவங்க வீட்டுக்குள்ளே வாங்க, அல்ல அப்படியே போங்க. ராஜி, நீ எதுவும் கவலைப்படாதத்தா. உன் வயிற்றுல புழு பூச்சி உண்டாயிருச்சுன்னா நாங்கள் குடும்பத்தோடு வந்து சீமந்தம் பண்ணி உன்னை வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம்த்தா. நீ எதுவும் கவலைப்படாத சரியா? பாட்டி இங்கேயே தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது ஒன்றுனா நீ பாட்டிக்கிட்ட சொல்லுத்தா. ஏன் பாக்கியா, இருக்கிற வேலை பத்தாதுன்னு சொல்லி இந்த வேலை உனக்கு தேவையா? இன்னும் அடுத்தடுத்த நாடத்தில் உன்னை கூப்பிடுவாங்க. எல்லா நாடத்துக்கும் போய் கல்யாணம் பண்ணி வை. பூ, யோ, எங்கள் அம்மாவை பற்றி பேசினா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். நான் இல்லாமல் தான் உனக்கு அவள் அம்மாவா? எக்கேட கட்டு போங்கடா. அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது? நம்ம கையில ஒண்ணும் இல்லடா இலலு. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு போராடணும்ல. நீ என்ன பண்றது? ஏமா ராஜி, நீ பண்ண தப்புக்கு தான் இந்த தண்டனை. என்ன பண்ண முடியும்? இப்படியே இந்த ரோட்லயே உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சுக்கோங்க. நானும் ஊருக்கு கிளம்பணும். எங்க அத்தையை பார்த்தா எனக்கு பயம். எங்க அத்தையை போய் போனா பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்த வேலை முடிஞ்சுன்னா கிளம்புங்க. எங்கள் டேரக்டர் எங்களை பிச்சையில அடிக்க விட மாட்டார். நாங்களும் ஒரே பாட்டில் ஓஹோ ஏஹேன்னு வாழ்வோம். இது எனக்கு தேவைதான்ப்பா. திருச்செந்தூருக்கு நான் ஒரு வேலையா வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப குன்னக்குடி வரைக்கும் வந்து உங்களை சேர்த்து வச்சுட்டு உங்களை வாழ்றதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போறேன் பாரு. எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்கப்பா. நீங்க எக்கடா கட்டு போங்க. இங்க பாருங்க மக்களே, நான் நல்லது நினைச்சுதான் உங்களுக்கு நல்லது செஞ்சேன். இது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பாக்கியலட்சுமி நாடகத்தை பாருங்க. தேங்க்யூ.